ஒரு அம்மன்கிட்டேயோ காளிகால அம்மன்கிட்டேயோ இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு எல்லாம் ஏதோ ஒரு பாரம் இறக்குன மாதிரி ஒரு உணர்ச்சி கிடைக்கும். இன்னைக்கு அம்மாவில் பார்க்க வந்தது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வர்ற ஒரு இடம் அது. ரொம்ப நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அம்மனை பார்த்து வேண்டிக்கிட்டு நான் தான் சொன்னேன்ல, ஒரு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அம்மா கிட்ட, நான் அது நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சார்பாக வந்து அவங்க பேரில் வந்து நான் நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதான் சொன்னேன், ஒரு கோயிலுக்கு வரும்போது ஒரு ஒரு மனசில் ஒரு நிம்மதி, மைண்டு ஒரு கிளியர் ஆகும், மேலும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உழைக்கணும்னு. அந்த வகையில் தான் சாமியை பார்க்க வந்தேன், அம்மாவை பார்க்க வந்தேன். இது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நான் லஞ்சமாக எதுவும் கொடுக்குற மாதிரி நான் எதுவும் கேட்கல. அம்மாள்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் வந்து, என்னால் முடிஞ்ச அளவுக்கு, நான் ஓப்பனாக சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடாது என்ன வேண்டிக்கிறேன்னு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏழை பெண் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் படிப்பு வசதி பண்ணிகிட்டு இருக்கோம். தேவி அறக்கட்டளை அம்மாவோட பேரில் நான் ஒரு ட்ரீம் ஃபிகர் வச்சுருக்கேன் இந்த வருஷம். அது நான் எப்பயாவது எட்டணும் அப்படின்றது தான் நான் நான் ஒரு உறுதி கொடுத்துருக்கேன். அது வந்து நிறைவேற்றுவேன்னு நான் சொல்லி தான் ஆரம்பிச்சிட்டோம் அந்த வேலை. அதுதான் சார். யூடியூபர்ஸ் வந்து தொடர்ச்சி உங்களை பற்றியோ நடிகைகள் பற்றிலாம் அவரது ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக நீங்கள் கூட உங்கள் சங்கம் சார்பாக காவல் ஆணையர் அளவுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஷேக்வாரோ ஏதோ. எஸ் சார். அது என்ன இது சார்? இல்லை என்னன்னா, நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க. நீங்கள் திடீர்னு வந்து நிறைய பேரோட பர்சனல் லைஃபு, ஆர்டிஸ்டோட பர்சனல் லைஃபு, இப்போ என்னோட ஆரோக்கியம் பற்றியே பயங்கர கற்பனை, உச்சகட்ட கற்பனையில் வந்து ஒரு டாக்டரா கம்பவுண்டரான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டர் கிட்ட வந்து விஷால் 3 மாதம் எந்திக்க மாட்டான், விஷால் 6 மாதம் எந்திக்க மாட்டான், நரம்பு தளர்ச்சி என்னென்னமோ வந்து கற்பனை பண்ணாங்க. அதே சமயத்தில் மற்ற நடிகைகள் வந்து அவங்க பர்சனல் லைஃப் பற்றி ரொம்ப தரைக்குறைவாக பேசுறது வந்து அநாகரிகமான ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் வீட்லேயும் பெண்மணிகள் இருக்காங்க, உங்கள் ஒய்ஃபோ ஒரு டாட்டரோ இருக்காங்க. நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோ வச்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு வியூஸ் வேணும், அந்த வியூஸ் மூலயமா காசு வருதுன்றதுக்காக மற்றவங்களை பற்றி வந்து பேசுறது வந்து எங்களால் சும்மா கேட்டுட்டு பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்து நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் சும்மா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் உங்களோட கருத்தை திணிக்கலாம். இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவர் நடித்தது கேவலமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து நீங்கள் பகிரங்கமாக சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த வகையில் அதிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து அதுதான் சொல்கிறேன், முதல்ல கண்ணாடியை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த யூடியூப் அந்த சின்ன ஒரு கேமரா வச்சு நீங்கள் பேசுகிறீங்களா, உங்கள் மனசு தொட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும். அதுதான் நான் நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நினச்சிட்டு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு யூ ஆல் ஹாவ் த லிபர்ட்டி டு சே எனிதிங், பட் டோன்ட் ஹர்ட் someone's லைஃப். ஏன்னா இட்ஸ் நாட் ரைட். சில பேர் இருக்காங்க ரொம்ப பகிரங்கமாக ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறதெல்லாம் வந்து எங்களால் தாங்கிக்க முடியாது. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, பட் இருந்தாலும் நடிகைகள் வந்து சொல்லும் போது நாங்கள் வந்து வேறு வழி இல்லை, எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு காவல்துறையும் உதவி செய்கிறாங்க. ஸோ ஆக்ஷன் எடுத்தால் தான் அவங்களும் நிப்பாட்டுவாங்க. பட் அது தவிர்த்தா நல்லது தான். ஏன்னா நம்மெல்லாம் ஒரே இண்டஸ்ட்ரி தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.